மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை யாராவது சத்தமாய் படிக்கலாம். மத்தேயு 6:33. இந்த காலவேளையில் தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தையில் இருந்து உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்திற்குள் நுழையும் தகுதி. பரலோக ராஜ்யத்தை பற்றி பைபிளில் படிக்கும்போது 2 விதமான வார்த்தைகள் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சொல்லியிருக்கு. இந்த ராஜ்யம் என்ன? பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் வெவ்வேறாக இருக்கிறதா என்றால் இல்லை, ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறது. தேவனுடைய ஆளுகை, ஆண்டவருடைய ஆளுகையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. இதை பற்றிய ஒரு தெளிவு விசுவாசிகளுக்கு மிக அவசியம் தேவைப்படுகிறது. இந்த பரலோக ராஜ்யம்னா என்ன, தேவ ராஜ்யம்னா என்ன? அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்தில் தான் பரலோக ராஜ்யம்னு நிறைய எழுதியிருக்கிறார். மற்ற சுவிசேஷங்களில் பரலோக ராஜ்யம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் என்று எழுதப்படுகிறது. பல இடங்களில் மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தையை மத்தேயு அதிகமாக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, குறிப்பாக இந்த பரலோக ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும் ஒன்று என்பதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23, 24 போன்ற வசனங்களில் 2 வசனத்திலையும் ஒரே சம்பவத்தை தான் சொல்லி இருக்கிறது. ஒரே சம்பவத்தில் முதல் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்றும் 2வது வசனத்தில் பரலோக ராஜ்யம் என்றும் எழுதப்படுகிறது. அப்படியானால் இது வெவ்வேறு அல்ல என்பது அந்த வசனத்தின் மூலமாக உறுதியாகிறது. ஏன்னா ஒரே சம்பவத்தில் வருகிற அந்த ராஜ்யத்தை பற்றி பரலோக ராஜ்யமாகவும் தேவனுடைய ராஜ்யமாகவும் அங்கே எழுதப்படுவதால் 2ம் ஒன்று என்று அந்த வசனங்களில் படிக்கிறோம். குறிப்பாக இந்த பரலோக ராஜ்யம் என்பது எதை குறிக்கிறது? அது 2 காரியத்தை குறிக்கும். ஒன்று, ஆண்டவர் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த பரலோக ராஜ்யம் இப்போதே வந்திருக்கிறது, அது உங்களுக்குள் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அதாவது தற்காலத்துக்கானதும் சொல்லப்பட்டிருக்கு, எதிர்காலத்துக்கானதும் சொல்லப்பட்டிருக்கு. 2யுமே ஆண்டவர் சொல்கிறார். இந்த பரலோக ராஜ்யம் என்பது இக்காலத்துக்குடையதும் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரிக்கும் முன்பு அவர் தம்முடைய சீஷர்களோடு பேசும் பொழுதும் மக்களோடு பேசும் பொழுதும் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் அதை படிக்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை படிக்கும்போது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. இப்ப இருக்கின்றார். யார்கிட்ட? தம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றார். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13, 14லையும் இது சம்பந்தமாக நாம் படிக்க முடியும். கொலோசியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 1ஆம் அதிகாரம் 13, 14, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த 2 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தேவ ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யம் என்பது உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்போ அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாயிற்றோ, எப்பொழுது நாம் ஞானஸ்நானம் பெற்றோமோ, அப்போதே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றாரு. சபை தான் தேவராஜ்யம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் இருப்பது எதற்குள்ளனா தேவராஜ்யத்துக்குள்ளதான். நீங்களும் நானும். ராஜ்யம்னா யார் இருக்கணும்? ராஜா இருக்கணும். அப்படிதானா? ஒரு ராஜ்யம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ராஜா இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ராஜ்யங்களும் ராஜாக்களும் இருப்பது போலவே தேவனுடைய ராஜ்யமும் இருக்கு. தேவனே அதற்கு ராஜாவா இருக்காரு. அந்த ராஜ்யத்தின் குடிமக்கள் யார் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான். ஏனென்றால் அந்த ராஜா நம்மை ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆளுகையில் நாம் இருக்கிறோம். அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார்.
ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். சட்டங்கள் இருக்கு. ராஜ்யம் இருந்தால் சட்டங்கள் இருக்கும்ல. நம்ம ராஜாவின் சட்டம் பைபிள் தான். அவருடைய வசனமே சட்டங்களாக, நியாயப்பிரமாணங்களாக இருக்கு. அதை தேவ பிள்ளைகள் கை கொண்டால் அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறோம். அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். அந்த ராஜ்யமானது வரப்போகிறது இல்லை, இப்பவுமே இருக்கின்றார். ஆனால் இன்னொரு ராஜ்யத்தை பற்றி பைபிள் இருக்கு. அது இனி என்ன செய்ய போகுது? வரப்போகிறது. தேவ ராஜ்யம் வர காத்திருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ரெண்டையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள் சபை, அது தேவ ராஜ்யமாக இருக்கு. இன்னொரு ராஜ்யம் ஒன்று இருக்கு. என்னன்னா, உலக ராஜ்யம் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அப்பொழுது தேவன் இந்த பூமியை என்ன செய்வார்னா ஆளுகை செய்வார். அல்லேலூயா. இந்த சரித்திரம், இந்த தீர்க்க தரிசனம் நடைபெற போகிற சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் அடுத்து எதுக்கு காத்திருக்கிறோம்? நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கிறோம். ஆண்டவர் வரணும்னு காத்திருக்கிறோம். அதுதான் அடுத்த கட்டமான நிலை. இயேசு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய உண்மையான தேவ பிள்ளைகளை அவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவார். ஆமென். அவர் ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே வருவார்னு சொல்லியிருக்கு. ஒரு திருடன் வருகிறது போல சொல்லாமல் வருகிறார், திடீரென்று வருகிறார். அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆமென் பாவம் மன்னிக்கப்பட்டு ஆமென் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் அவரை தேடுகிறவர்கள் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபம் அடைந்து தேவ தூதர்களைப் போல மாறி மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்பட்டு இந்த பூமியில் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் குழம்பி போயிருப்பார்கள். இந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களை தம்மோடு சேர்த்து கொள்வார். இந்த பூமியில் குழப்பங்கள் ஏற்படும், மிகப்பெரிய யுத்தங்கள் ஏற்படும். அந்த குழப்பங்களை சமாளிக்கத்தான் அந்தி கிறிஸ்து வருவான். அவன் எருசலேமில் தேவாலயத்தை கட்டுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று வரை எருசலேமில் தேவாலயம் கட்டப்படாமல் அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் சண்டை நடக்கு பாருங்க. காசாவில் யுத்தம் நடக்கிறது. பாலஸ்தீன இஸ்ரவேல் யுத்தம் தொடர்ந்து வர காரணம் எதை மையப்படுத்தி தெரியுமா? அங்கே தேவாலயம் இருந்த இடத்தில் இப்பொழுது மசூதி இருக்கிறது. இப்பொழுது யூதர்கள் தேவாலயம் கட்ட முயற்சிக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் அதை தடுக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த குறிப்பிட்ட பகுதியில் அது வழிபாட்டு தலங்களுக்கான ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதனால் சர்வதேச பிரச்சனையாக மாறி அதுக்கு ஒரு தீர்வை எட்டப்படாமல் பல நாடுகள் சேர்ந்தும் போராடியும் தீர்வு கிடைக்காததுனால இன்னும் சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கிறது பல ஆண்டுகளாக. இந்த அந்தி கிறிஸ்து வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து அங்கே தேவாலயத்தை கட்டுவான். அப்பொழுது யூதரெல்லாம் அவனை நம்புவார்கள். அவன்தான் மேசியா என்று நினைப்பார்கள். ஆனால் அந்தி கிறிஸ்து மேசியா அல்ல, மேசியாவுக்கு எதிரானவனாக இருப்பான். அவர்கள் அவனை நம்புவார்கள். நம்பக்கூடிய அளவுக்கு யூதர்களுக்கு செய்வான். கடைசியில் தன்னை மேசியாவாக காட்டுவதற்கு நினைப்பான். தேவாலயம் கட்டி அங்கே பன்றியை பலியிடுவான். அவனே அந்த ஆலயத்தில் சிங்காசனத்தில் அமருவான். அப்பதான் யூதர்கள் புரிந்து கொள்வார்கள், இவன் அல்ல மேசியா, ஏற்கனவே வந்து போனவர் தான் மேசியா, இவன் தான் அந்தி கிறிஸ்து என்று நினைப்பார்கள். இவன் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்று அப்பொழுது அவனை புரிந்து கொள்வார்கள். அவனை எதிர்ப்பார்கள். அவர்களை கொன்று குவிப்பான். 7 ஆண்டுகள் இந்த அந்தி கிறிஸ்து இந்த முழு உலகத்துக்கும் அவனே ராஜாவாக இருப்பான். இதுவரை அப்படி ஒருவரும் முழு உலகத்துக்கும் ராஜாவாக இருந்ததில்லை. அந்தி கிறிஸ்து தான் முழு உலகத்துக்கும் ராஜாவாக இருந்து ஆட்சி செய்வான். 7 ஆண்டு முடிவில் ஆண்டவர் இந்த மறுபடியும் இந்த பூமிக்கு அவர் வருவார். வந்து அவனோடு யுத்தம் செய்வார். ஸ்தோத்திரம். வலு சர்ப்பத்தோடும் ஆமென் பிசாசோடும் ஆண்டவர் யுத்தம் செய்து அவனை ஜெயிப்பார். பெரிய வெற்றியை ஆண்டவர் கண்டு, அதான் அர்மகதன் யுத்தம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதும்போது அர்மகதன் யுத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் உலகமாக யுத்தத்தின் போது அந்தி கிறிஸ்து வருவான். அர்மகதான் யுத்தம் அது நடக்கும்போது அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிக்கப்படும். அதற்கு பிறகு இயேசு இதே பூமியிலே 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். அதுதான் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. அதை பற்றி தான் வேதத்தில் எழுதும்போது ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவருடைய ஆட்சியில் எந்த விதமான பஞ்சம் இல்லை. அது ஒரு புனிதமான ஆட்சியாக இருக்கும். அப்பொழுது சிறுவன் கூட பாம்பு புற்றிலே கைவிடுவான், பாம்பு அவனை கடிப்பதில்லை. சிங்கமும் ஆடும் ஒன்றாக சேர்ந்து புல்மேயும். அப்படி ஒரு சமமான ஆட்சி, நேர்த்தியான ஆட்சி அன்றைக்கு நடைபெறும். சமத்துவமான ஆட்சியை இந்த உலகத்தில் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது
கிடைக்க போகிறது கிடையாது. இயேசு வரும்போது ஒரு நல்ல ஆட்சி நடக்கும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை பரலோகத்தில் ஸ்தாபிப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலேயே கர்த்தர் ஸ்தாபிப்பார். அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகுதான் நித்திய வானமும் பூமியும் அழிக்கப்பட்டு ஆமென் தேவன் நித்தியத்தில் தம்முடைய ஜனங்களை சேர்ப்பார். அன்பானவர்களே, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. எனக்கு இந்த கால வேளையில் தேவ ராஜ்யத்தை பற்றி ஒரு தெளிவு நமக்கு எப்போது இருக்க வேண்டும். இயேசு எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது, ஆனாலும் அவர் வருகைக்காக எப்போதும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் நமக்கு டேட் சொல்லப்படலை. ஆண்டவரை தவிர யாருக்கும் ஒன்றும் தெரியாது. நாம் எப்பொழுதும் கர்த்தரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், பைபிள் நல்லா படிக்கணும், தேவனுக்காக உண்மையாக வாழணும். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, நம் மன இஷ்டத்தின்படி அல்ல, மனமோன போக்கில் வாழ்வதானால் இயேசு வரும்போது நாம் அவரை ஒருபோதும் சந்திக்க முடியாது. அதனால் ஆயத்தமாயிருங்கள். 10 கன்னிகைகளுடைய அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அன்பானவர்களே, 10 பேரும் கன்னிகைகள் தான், ஆனால் 10 பேரும் அவரை சந்திக்க முடியவில்லை. அதில் ஆயத்தமாக இருந்த 5 பேர் மட்டும்தான் மணவாளனை சந்திக்க முடிந்தது என்று பைபிளில் படிக்கிறோம். நீங்களும் நானும் எப்போது நம்முடைய மனதில் இயேசுவின் வருகை ஆழமாக இருப்பதாக, அவருடைய வருகை பற்றிய தெளிவு எப்போது நமக்கு இருக்கட்டும். எப்பொழுதும் எதிர்பார்த்து காத்திருங்கள். இயேசு எப்பொழுது வருவார் என்றால் முழு உலகத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அதற்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ற அந்த இஸ்ரேலை மையப்படுத்தி தான் அந்த இயேசுவின் வருகை அங்கே இருக்கிறது. இயேசு வருவதற்கான எல்லா ஆயத்தங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. யுத்தங்களை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்து 3ஆம் உலக யுத்தம் வர்ற மாதிரி தான் இருக்கிறது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் தேவ ராஜ்யத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் ஒன்று உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார். அவருக்கு முன்பதாக யார் இதை பிரசங்கம் பண்ணது? யாருன்னா யோவான் பிரசங்கம் பண்றார். அப்படிதானா? ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோவான் இப்படி பிரசங்கம் பண்றார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்றார். அவங்க சொன்ன அந்த பரலோக ராஜ்யம், அன்பானவர்களே, சபையை பற்றியதான ஒரு செய்தி, இயேசுவின் ஆளுகை பற்றியதான ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, இயேசுவும் அதை 4:17 பிரசங்கம் பண்றார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இப்படி பிரசங்கம் பண்ண சொல்லுகிறார். நீங்களும் அதை பிரசங்கியுங்கள் என்று சீஷர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்களும் அதைத்தான் பிரசங்கம் பண்ணினார்கள். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தொடர்ந்து பிரசங்கிக்கப்படுகிறது. இன்னைக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்றோம். அன்பானவர்களே, இது தேவனுடைய ஆளுகைக்குரியது. கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே, அவருடைய ராஜ்யத்துக்குள் வந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் நானும் ஆண்டவர் நம்மை ஆள்றதுக்கு முழுமையாக நம்மளை என்ன செய்ய வேண்டியது? ஒப்பு கொடுக்க வேண்டியது. தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருந்தும் தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது நியாயமான காரியம் அல்ல. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரே ராஜா என்று ஏற்றுக்கொண்டு வந்துட்டோம் இல்லையா? ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அவருடைய ஆளுகைக்குள்ள நாம் இருக்கணும். தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தாவீதை பற்றி நீங்கள் பார்க்கும்போது, முதலாவது அவன் தன் ஜனங்களுக்கு தன்னை ஏற்றுக்கொண்டவளுக்கு ராஜாவாக இருக்கிறான். எடுத்த உடனே ராஜா தாவீது எல்லாருக்கும் ராஜாவாக மாறல. முதல்ல யூதா கோத்திரத்தர் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். எபிரோனில் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிற ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அது குறிப்பிட்ட சில கோத்திரங்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள் ராஜாவாக. ஆனால் பெருங்கூட்டம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சவுலுடைய குடும்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். சவுலுக்கு பின்னாடி வந்ததான அவனுடைய மகனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தாவீது, ஆமென் ஸ்தோத்திரம், தாவீது இன்னும் ராஜாவாக, முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வரவில்லை. சவுலும் யோனத்தானும் மரித்த போது அவனுடைய மரணத்துக்கு பிறகுதான் தாவீது ராஜாவாக முடிந்தது. அதுவரைக்கும் ஜனங்கள் சவுலை பற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீதை பற்றி கொண்ட சிலருக்கு அவன் ராஜாவாக இருந்தான். யார் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு, அதற்கு பிறகுதான் முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவானான். அது மாதிரி தான் இன்னைக்கும் ஆண்டவர் இப்பொழுது இருக்கிற ராஜ்யத்தில் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது அவர் ராஜாவாக இருக்கிறார்.
முழு உலகத்துக்கும் ராஜாவாக வருவார். தாவீது மாதிரி ஆமென், முழு உலகத்துக்கு ராஜாவாக வருவார். இப்போது யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் ராஜாவின் கட்டளைக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பிரைஸ்ல ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் ராஜாவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தம் இல்லை. இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை நாம் பைபிளில் நிறைய படிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கும்போது தேவ ராஜ்யத்தின் மேன்மை என்ன? அது நீதி, அது சமாதானம், பரிசுத்தாவின் சந்தோஷம். இவைகள் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கு. தேவ ராஜ்யத்துக்குள்ள அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீதியை கொடுக்கிறாரா, சமாதானத்தை கொடுக்கிறாரா, பரிசுத்தாவின் மகிழ்ச்சியை கொடுக்கிறாரா? பாருங்கள், இந்த பூமியில் இப்பொழுது இருக்கிற இந்த தேவ ராஜ்யத்தில் நமக்கு கிடைக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாட்டா அது இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால, சபையாகி அவர் ராஜ்யத்துக்குள் வந்ததுனால, அந்த இயேசு ராஜாவின் ஆளுகைக்குள்ள வந்ததுனால நிறைய நன்மைகள் இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? ரட்சிக்கப்பட்ட பிறகு சந்தோஷம் தானா? ரட்சிக்கப்பட்டது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டதுனால உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கா? ஆமென், ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டது சந்தோஷம் நினைக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்டா ரட்சிக்கப்பட்டவன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு 2 பேர் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். உண்மையா ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மையை உணர்ந்தவங்களுக்கு அது தெரியும். கர்த்தரை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்தோம். ரட்சிக்கப்படுற வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பைபிளில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர்னு அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய பாக்கியம், இயேசுவை காணும்படியான பாக்கியம், பரிசுத்தமான வாழ்வு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்தார், தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார், ஜெபம் பண்ணும் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார், தேவனிடத்தில் பேசும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது, உயிருள்ள வார்த்தையை வாசிக்க ஆண்டவர் கைகளில் அந்த வேதாகமத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்தாவின் வல்லமை அப்பதான் கிடைச்சிருக்கு. ரட்சிக்கப்பட்டதுனால பரிசுத்தாவின் வல்லமை கிடைச்சிருக்கு. அநேகருக்கு ஆறுதல் சொல்லும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாவத்தில் மூழ்கி இருக்கிற பலருக்கும் மீட்பை கொடுக்க கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். பாவத்திலும் பிசாசின் பிடியிலும் பில்லி சூனியங்களும் செய்வனைகளிலும் கட்டப்பட்டு இருக்கிற பலரையும் விடுவிப்பதற்கு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். உண்மையை நான் நினைச்சு பார்க்கிறேன். கர்த்தர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். நான் ரட்சிக்கப்படாத போது அப்படி இல்லை. ரட்சிக்கப்படாத போது யாரையோ தேடி சார்ந்து இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு பலருக்கு ஆசீர்வாதமா நான் இருக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எனவே அவருடைய ஆளுகைக்குள்ள வந்தது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எனக்கு இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரலோக ராஜ்யம் மிக மேன்மையானது. இந்த பரலோக ராஜ்யமே மேன்மையானது என்றால் மெய்யான பரம ராஜ்யம், தேவ ராஜ்யம் ஒன்று வரப்போதில்லை. அது இதைவிட பெரியதான ராஜ்யமாக இருக்கும். அது இதைவிட நன்மையாக இருக்கும், இதைவிட ஆசீர்வாதமானதாக இருக்கும். அந்த ராஜ்யத்தில் நீங்களும் நானும் குடிமக்களாக அல்ல, ஆட்சி செய்யக்கூடியவங்களாக இருப்போம். நாம் ஆளக்கூடியவர்களாக இருப்போம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகையும் செய்வீர்கள். இந்த பூமியில் நாம் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், ஆனால் அவருடைய பாடுகளை சகிக்கிறோம். ஆனால் கிறிஸ்து வந்து 1000 ஆண்டுகள் ஆளுவாரே, அப்போது நாம் பாடுகளை அல்ல, அப்போது அவரோடு என்ன செய்வோமா? ஆளுகையும் செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம் மூலமாக 1000 ஆண்டுகளை அவர் ஆளுவார். ஆகவே அவரோடு ஆளுகை செய்ய விரும்புகிறவர்கள் அவரோடு இந்த பூமியில் பாடுகளையும் சகிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த பாடுகளில் தேவனும் நம்மோடு இருந்து இந்த பாடுகளை மேற்கொள்வதற்கு பலனையும் அவர் நமக்கு ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். நான் இந்த காலையில் ஒரு 7 விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, இவ்வளோ மேன்மையான இந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் போகணும்னா அதுக்கு என்ன தகுதி வேணும்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஒரு தகுதி எதிர்பார்க்குறாங்கல்ல. எந்த காரியமானாலும் சரி, சாதாரணமான வேலைக்கு கூட அதுக்கான படிப்பு, அதற்கான தகுதிகள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். தேவனாகிய ஆண்டவரும் கூட அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் சில தகுதிகளை பைபிளில் நாம் படிக்க விரும்புகிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் படிக்கும்போது, நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனோடு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பேசும் வார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்க முடியும். கர்த்தர் அவனிடத்தில் பேசின வார்த்தைகள் என்னவென்றால், மறுபடியும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் போகணும் அப்படின்னா மறுபடியும் பிறக்கிற அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த நிக்கதோமு என்கிற மனிதன் யாருன்னா, இஸ்ரவேலிலே ஒரு தலைவனாக இருக்கிறான், போதகனாக இருக்கிறான். அவனை பற்றி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனே கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு வயதாகிவிட்டது, நான் மறுபடியும் தாய் வயிற்றுக்குள் போய் மறுபடியும் நான் 2வது முறை எப்படி பிறக்க முடியும் என்று கேட்கிறான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்றார், இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் இது நீ அறியாமல் இருக்கிறாயே என்று சொன்னார். நிக்கதோமு ஆச்சரியப்பட்டது போல நீங்கள் ஆச்சரியப்படாமல் ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிந்து கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று, ஆமென், ஸ்தோத்திரம், நாம் புது மனிதனாக உலகத்தில் பிறக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இங்க இருக்க நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு மறுபடியும் ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய குழந்தையாக பிறக்க முடியும். முதல்ல பிறப்பு மனித பிறப்பு, 2வது ஆத்துமாவில் பிறக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ இந்த உலகத்தில் மனிதனாக இந்த உலகத்தில் தாயின் வயிற்றில் பிறந்தோமோ அது உடல் சார்ந்த ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறோம். ஆனால் எப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ, பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறோமோ, இயேசு நம்ம எப்போது ரட்சிக்கிறாரோ அப்பொழுது நாம் ஆத்துமாவிலே ஒரு குழந்தையாக பிறக்கிறோம். அது நம்முடைய எந்த வயதிலும் அது நடக்கலாம். 80 வயதில் கூட ஒரு குழந்தையாக பிறக்க முடியும், ஆண்டவருடைய பிள்ளையாக பிறக்க முடியும். இப்போது நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக பிறந்து இப்பொழுது அவருடைய பிள்ளையாக வளர்ந்து வருகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு வயசு என்னவோ தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை வயசு ஆகுதோ அதான் உங்களுக்கு உண்மையான வயசு. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு வயசு என்ன? ஆனால் நீங்கள் 60 வயசு ஆளாக இருப்பீங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் தான் ஆகுது. அப்போ உங்களுக்கு வயசு என்ன? 10 வயசு. 1ஆம் வகுப்பு தானே சேர்க்க முடியும்ண்ணே? சாரி, 5ஆம் வகுப்பு சேர்ப்பீங்களாமா? 5 படிக்கிற வயசில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படியே உடம்பு மாற்ற நல்லாருன்னு நினைக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் சேர்க்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக அவர் ராஜ்யத்துக்குள் வந்துட்டீங்கல்ல, அது எத்தனை வருஷம் உங்களுக்கு நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? போஸ்பரர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 27 வருஷம் ஆச்சா? நீங்கள் 27 வயசு இளைஞர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள 27 வயசு ஆகுது, ஆண்டவருக்குள்ள 27, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள 27 வயசு ஆச்சு. இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்கிறாரு, மேன்மையான தேவ ராஜ்யத்துக்குள் நாம் போகுவதற்கு முதல் தேவை, முதல் தகுதி என்னன்னா மனம் திரும்புதல், மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம் ரொம்ப அவசியம் தேவை. ஒருவேளை ஆமென், ஸ்தோத்திரம், இங்கே யாரும் இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வரல அப்படின்னா, என்னைக்கே அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம்முடைய ராஜாவாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் என்கிற ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு நேராக வந்துட்டா, நீங்கள் இயேசு உங்களை ஒரு புது குழந்தையாக உங்களை மாற்றுகிறார், ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். அப்படிதானா? ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே வரும்போது பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாக மாறுகிறது. நீங்கள் நான் ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு குழந்தையாக மாறுகிறோம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, இந்த மேன்மையான பரலோக ராஜ்யத்துக்குள் செல்வதற்கு ஆமென் தகுதி என்ன அப்படின்னா, அன்பானவர்களே, பிள்ளைகளை போல் ஆகணும்னு சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை யாராவது படிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம். மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். இந்த பிள்ளைகளை போல ஆகிறதுனா என்னன்னா அடுத்த வசனத்தில் சொல்றார். பிள்ளையை போல தாழ்த்துகிறவன் சொல்றார். நல்ல கவனிங்க, நான் பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை பட்டியலிட்டேன், நிறையா இருக்கு. ஆனால் இவ்வளோ மேன்மையான பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ஆசை நிறைவேற வேண்டுமானால் முதலில் செய்ய வேண்டியது மறுபிறப்பு, 2வது செய்ய வேண்டியது பிள்ளை போல மாறுதல்.
சின்ன பிள்ளை போல மாறுதல். எவ்வளோ பெரிய ஆளாக கூட நீங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி வந்துட்டா அவருடைய பிள்ளைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, பிள்ளை போலவும் நடக்கணுமா, பிள்ளை போலவும் நடக்கணுமா, ஒரு சிறு பிள்ளை போல நடக்கணுமா. அந்த சிறு பிள்ளையை பற்றி சொல்லும்போது நிறைய நல்ல விஷயம் சிறு பிள்ளைகள்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த சிறு பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா தாழ்மையை சொல்கிறாரு. ஒரு பிள்ளையை போல தாழ்த்தாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அன்பானவர்களே, அந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மை மறுபடியும் கிடைக்க போகிறதில்ல. எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், அல்லேலூயா, பரிதாபமான நிலைமைன்னு சொல்லியிருக்கு. நீங்களும் நானும் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்துடக்கூடாது. அதை இழந்துட்டா திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாய் கர்த்தரை நோக்கி ஓட வேண்டும். ஒரு அலையில சொல்லுமா? அன்பானவர்களே, இதில் கவனிங்க, இந்த பிள்ளையை போல தாழ்த்துறது. சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன சொன்னாலும் கேட்கும், வளர்ந்துட்டா கேட்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைய உதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அடிக்கடி இந்த ஊழியத்துக்கு போகும்போது தெருக்கெல்லாம் போய் இயேசுவை பற்றி சொல்லுவோம். அப்போ நிறைய பிள்ளைங்க தான் ஓடி வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய ஆள்லாம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். ஆனால் பிள்ளைங்க வெக்கப்படாமல் நம்ம பக்கத்தில் ஓடி வந்து என்ன செய்யும், அப்படி நிற்கும், சுற்றி நிற்கும். நாம் உடனே என்ன செய்வோம்னா, எல்லாம் உட்கார, உங்களுக்கு கதை பாட்டு சொல்ல போகிறேன்ட்டு சண்டே ஸ்கூல் நடத்துவோம். அந்த பிள்ளைகளை ரோட்லேயே உட்கார சொல்லுவோம். டகால்னு பாவடையை தூக்கி அப்படி வச்சுட்டு டக்குன்னு உட்காந்துக்கிடுவோம். பையன் டவுசரோட கீழே உட்காந்துருவான். என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்குறது இல்லை. நம்மளாம் உட்காருவோமா? ஆண்டவர் சொல்லாரு, சின்ன பிள்ளை மாதிரி நீ தாழ்த்தினேன்னா நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்பது தாழ்மை இருக்கும்போது அது வரும். தாழ்மை இருக்கும்போது தான் கீழ்ப்படிதலே வருது. ஒரு மனுஷன் தன்னை ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தும் போது கீழ்ப்படுகிறான். அந்த தாழ்மை இல்லைன்னா கீழ்ப்படிதல் என்ன வராது. அந்த பிள்ளையை கர்த்தர் உதாரணமாக காட்டுறார். சில பெண்கள் தங்கள் பிள்ளைகளை இயேசுவிடத்தில் ஆசீர்வதிக்கு கொண்டு வரும்போது ஒரு பிள்ளையை எடுத்து நிறுத்தி உதாரணப்படுத்தி சொல்றார், இந்த சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது ரொம்ப முக்கியமானது. தாழ்மையை கற்றுக்கொள்ளும். தாழ்மைக்கு உதாரணம் யாரை சொல்லலாம்? முக்கியமாக சொல்லுங்களேன் பார்க்கலாம். தாழ்மைக்கு உதாரணமாக யாரை சொல்லலாம்? இயேசு தாங்க நமக்கு முதல் அடையாளமாக இருக்கிறாரு, உதாரணமாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ மாதிரி யார் தாழ்த்தி இருக்கக்கூடும்? ஏன்னா அதாவது தாழ்த்துறதுன்றது வந்து எப்போன்னா, ரொம்ப உயரத்தில் இருக்கிறவங்க தாழ்த்துறும் போது தான் அது ரொம்ப தாழ்மை பெருசாக தெரியும். அப்படி தானே? கீழே இருக்கிறவங்க தாழ்த்தினா தெரியாது. உயரத்தில் இருக்கிற தாழ்த்தும் போது தான் தாழ்மை ரொம்ப பெருசாக தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப பெரியவர். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் அவர் தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார்னு பைபிள் சொல்லியிருக்கு. பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தாரா? தாழ்த்தினார்னு எழுதப்பட்டிருக்கு. அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல யார் தெரியுமான்னு கேட்டாரா? நம்மலாம் அடிக்கடி கேட்டுருவோம். யாராவது நம்மளை தன்மானத்தை தொட்டா போதும் கோவம் வந்துடும். நான் யார் தெரியுமா? என்னை தெரியுமா யாருன்னு? எங்கள் அப்பா யார் தெரியுமா? என் ஃபேமிலி ஒன்று தெரியுமா? என் பேக்ரவுண்ட் தெரியுமா? உன் பேக்ரவுண்ட்னா அழுக்கு. நம்ம பேக்ரவுண்ட்லாம் என்னது? கோவம் வந்துடாமல் என் மேலே. உங்கள் பேக்ரவுண்டை குறைச்சி சொல்கிறேன் நினச்சிடாதீங்க. நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப என்னது? ஆண்டவர்கிட்ட போய் என் பேக்ரவுண்ட் தெரியுமான்னு சொல்ல முடியுமா? அவர் சொல்வார், உன் பேக்ரவுண்ட் தெரியும். அழுக்கான கந்தையும் பாவத்தில் இருந்த, அந்தகார இருளில் இருந்த, காணாமல் போன ஆடு மாதிரி கிடந்த, கைவிடப்பட்டிருந்த, பிசாசின் இருளுக்குள்ள இருந்த, நான் உன்மேல் கிருபையாக இருந்து என் இரத்தத்தால் உன்னை கழுவி பரிசுத்தமாக்கி என் பிள்ளையாக்கினேன். உன் பேக்ரவுண்டு சொல்லக்கூடாதுன்றார். நமக்கெல்லாம் சில நேரம் அது வந்துடும். நான் எந்த ஊர் தெரியுமா உனக்குன்னு ஊரை சொல்லுவோம், சாதியை சொல்கிறது, அதை சொல்கிறது, சொல்கிறது. இன்னும் போய் கேட்டுப்பார், எங்கள் கிராமத்தில் இன்னார் பிள்ளைன்னு கேட்டுப்பார், சொல்லுவாங்க 4 பேர். ஆண்டவருக்கு முன்னாடி வந்தவங்க அதெல்லாம் விட்டுருணும். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபை செய்வாராக. தாழ்மையாக இருக்கீங்களா? உங்கள்கிட்ட பெருமை இல்லைன்னா இல்லையா சொல்லுங்க. ஏங்க பொய் சொல்லாதீங்க. பெருமை இருக்கா இல்லையா நம்மக்கிட்ட? அப்பப்போ வருமுங்க. என்னதான் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பெருமை வந்துடும். அதாவது நம்ம உள்ளத்திலேருந்து பெருமை முழுசுமாக எடுக்கப்படலை, கண்ட்ரோல் பண்ணப்படுது. பெருமை முழுசும் போயிருமானா போவாது.
எப்போ போகும்? முழுசும் காற்று போனால் தான் போகும். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த பெருமை என்ன செய்யும்? இருக்கும். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சுவாபங்கள் இருக்குல்ல, நம்முடைய எண்ணங்கள் இருக்குல்ல, பாவ சிந்தனை இருக்குல்ல, இதெல்லாம் அழிக்கப்படாது, அது இல்லாமல்லாம் போவாது. மாம்சம் இருக்கிற வரைக்கும் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். ஆனால் என்னன்னா ஆண்டவர் அது மேலே வராத அளவுக்கு அப்படி என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய கிருபையினால, ஜபத்தினால, பரிசுத்தாவியினால இந்த சுவாபங்கள், கெட்ட சுவாபங்கள்லாம் என்ன செய்யப்படுது? அமுக்கப்படுது, உள்ளுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதான் இச்சை அடக்கம், கண்ட்ரோல் பண்ணப்படுது. அவ்வளோதான், இல்லாமல்லாம் இல்லை. நம்ம இல்லாமல் இல்லைன்னா தூதர் இருந்தால் தான், தூதர் ஆனால் தான் அது இருக்காது. மாம்சமும் இரத்தமும் இருக்கிற வரைக்கும் இந்த பாவ உணர்வுகள் உடம்புகள் இருந்துதான் ஆகும். ஆனால் ஜெபமணி அதை இளவிடாமல் அடிச்சு தட்டணும், உட்காரிக்கல அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள பெருமை அப்படி வரும்போது என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் உட்காரணும், மண்டையில் ஒரு தட்டு தட்டணும். நீங்கள் தூண்டி விடக்கூடாது, பெருமையை தட்டணும். பெருமை வராமல் இருக்காது. பெருமைப்படுறதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஒரு நல்ல புது சேலை வாங்கினா கூட போதுங்க. அப்படியே இந்த சேலையை கட்டிட்டு ஒரு நடையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நல்ல விலை கூடின சேலை, சூப்பர் சேலை, அருமையான, ரொம்ப சிம்பிள் தான், சின்ன விஷயம் போதும் பெருமைக்கு. எங்கள் வீட்டுக்காரரு யாரும் கேட்காட்டா கூட யாராவது கேட்பாங்களான்னு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறது. ஒருத்தர் கேட்கலான்னு நம்மளாவது சொல்லிடுவோமே, ஒரு பொம்பளையும் கேட்க மாட்டேக்காளே, இது என்ன தெரியும் இந்த சேலை பார்த்தீங்களா இது அப்படின்ட்டு சொல்லி பேச்சு, ஏதோ ஒரு பேச்சு ஆரம்பிச்சு எங்கள் வீட்டுக்காரர் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அவர் ஒரு 3 கடை தேடினாராங்க எனக்காக. அப்படின்னு எனத்தே ஒரு பிட்டை போட்டு அப்படியே அந்த சேலையை வச்சு ஒரு பெருமை வந்துடும் இல்லை? எதையாவது ஒன்று நான் உங்களை சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆண்களுக்கு இருக்கா? ஆண்களுக்கு இருக்கு நிறைய. எதுலையாவது ஒன்றில் காமிக்கிறதுக்கு தோணும், அந்த பெருமையை கொண்டு வந்து காமிக்க தோணும். அன்பானவர்களே, பாஸ்டருக்கு பெருமை வருமா? ஆமாம் வரும். சபையை பற்றி பெருமை, எங்கள் விசுவாசி எப்படி தெரியுமா, எங்கள் சபை எப்படி தெரியுமா, எங்கள் சபையில் ஆராதனை எப்படி தெரியுமா, இதெல்லாம் பெருமை ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் கிருபன்னு அடித்து உட்கார வைக்கணும். அதை அல்லேலூயா. சில நேரத்தில் அப்படியே இந்த பெருமையெல்லாம் அடித்து உட்கார வச்சு, ஆண்டவர் நம்முடைய கிருபையினால் நிற்கிறேன்னு சொல்லிக்கணும். அப்பப்போ வாய் தரன்னு சொல்லிக்கணும். பெருமை வரும்போது என்ன சொல்லணும்? ஆண்டவர் நம்முடைய கிருபையினால் நிற்கிறேன், வாழ்கிறேன், மன்னிங்க, ஏதோ அடிக்கடி சொல்லணும். எப்போல்லாம் பெருமை வருதோ அப்போல்லாம் ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் ஒரு நிமிஷம் யோசித்துட்டேன், சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, இல்லை என்னால் அல்ல உன் கிருபையினால் வாழ்கிறேன் அப்படின்னு வாயினால் அறிக்கையிட்டு அந்த இடத்துல ஆண்டவரை உயர்த்திட்டோம்னா பெருமை கண்ட்ரோலுக்கு வந்துடும். பெருமை வரும்போதெல்லாம் நீங்கள் அதை வளர விட்டுறாதீங்க. பெருமை தலை தூக்கும் போதெல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்துடாதீங்க. அதை மாற்றிடணும், உடனே செஞ்சிடணும். ஒரு முறை தட்டிட்டா அப்புறம் அது இருந்துடாது, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யும்? பெருமை வரத்தான் செய்யும். அதை மறுபடியும் தட்டணும், மறுபடியும் தட்டணும். அன்பானவர்களே, இயேசு வருகை மட்டும், நம்முடைய மரணம் மட்டும் நமக்குள் எழும்பி வருகிற பாவ சிந்தனைகளை தட்டி வைத்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. 3வது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தேவையான ஒன்று, உபத்திரவங்கள் வழியாக நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். 3வது தகுதி என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் எடுத்தால் வாசிக்கலாம். 22வது வசனம், 14:22 அப்போஸ்தலர்ல. இங்க டிவிலையும் வசனம் உங்களுக்கு போட்டுட்டே இருக்குதான். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பவுல் அப்போஸ்தலன் சபைகள் தோறும் போய் அவர் சொன்ன வார்த்தை, கவலைப்படாதீங்க, பாடுகள் உபத்திரவங்களும் வருகிறதுனால சோர்ந்து போய்விடாதீர்கள், விட்டுறாதீங்க. இவ்வளவு மேன்மையான ரட்சிப்பை, இவ்வளவு மேன்மையான கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறாரு. உபத்திரவம் பாடு வரும்போது பயந்து விட்டுட்டு அதை விலகி போயிடாதீங்க. உபத்திரவத்திலும் பாடுகளிலும் கர்த்தருக்குள்ள நீங்க நிலைச்சு நிற்கணும். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் என்பது, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகும் பாதை என்பது பஞ்சுமத்தை அல்ல, சுகமான வழி அல்ல. பரலோகம் போகிற பாதை என்பது கஷ்டங்களும் பாடுகள் அடைந்தது தான். எப்படியும் வாழலாம் என்கிறவன் எப்படியும் வாழ்கிறான்,
இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு நெருக்கங்களும் பாடு இருக்கத்தான் செய்யும். சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. செய்யக்கூடாது என்று சொல்லுகிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அந்த பாதைகளிலே உபத்திரவத்தின் பாதையாக இருந்தாலும் கூட அந்த பாதையில் அவர் நம்மோடு அவரும் வருகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் தெளிவாக சொல்லுது, அநேக உபத்திரவங்களின் வழியே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போய்விடாதிருங்கள். ஆமென். கர்த்தருடைய சிட்சைகளை அற்பமா எண்ணாதீர்கள் வேதம் சொல்லுது. ஆமென். பல ராஜ்யங்கள் தோன்றி மறைந்து போனது, ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மனிதருக்குள்ள எப்போதும் நிலையாக இருக்கிறது. உபத்திரவத்தின் வழியாக நாம் புறப்படுகிறோம். உபத்திரம் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை உடைக்க முடியாது. நாம் தேவ ராஜ்யத்துக்குள் பயணிக்கும் போது நமக்கு வருகிற பாடு உபத்திரவும் நாம் போகும் பாதைகளை சிதைக்க முடியாது. நிச்சயமாக உபத்திரவத்தின் பாதையிலும் சரி நான் பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேருவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் உபத்திரவங்களை பெரிதாக எண்ணாதிருங்கள். அதையும் தாண்டி நான் பரலோக ராஜ்யத்திற்கு போகிறேன் என்பதை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. நான் என்னுடைய இலக்கு சரியாக இருக்கட்டும், என் நோக்கம் சரியாக இருக்கட்டும். ஒருபோதும் பிசாசு நம்மை இலக்கை நோக்கி போக அனுமதிக்க மாட்டான். நான் எனக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை, ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக நான் தொடர்ந்து ஒரு நோக்கத்தோடு பயணம் செய்கிறேன். என் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்கு தருகிற வெகுமதி இருக்கிறது. நான் அதை நோக்கி ஓடுகிறேன். என் சிந்தனை சிதறாமல் ஒரு குறிக்கோளோடு போய் கொண்டிருக்கிறேன். எனக்காக தேவன் வைத்த குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் பிசாசு அந்த குறிக்கோளை ஓட விடாமல் அவன் தடுக்கத்தான் செய்கிறான். ஒரு பக்கத்தில் நமக்கு ஆசாபாசங்களையும் சிற்றின்மங்களையும் காண்பித்து நம்மை திசை திருப்ப விரும்புகிறான். இன்னொரு பக்கத்தில் பாடுகளையும் உபத்திரவங்களையும் கொடுத்து நம்மை திசை திருப்ப விரும்புகிறான். இந்த ரெண்டுமே நமக்கு இருக்கு. ஒரு பக்கம் பிளஸ், ஒரு பக்கம் மைனஸ் நமக்கு இருக்கும். ஆனால் ரெண்டையும் பாராமல் நாம் குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கண்களுக்கு தெரிகிற நன்மை போல தெரிகிற மாய்மாலங்களையும் சிற்றின்மங்களையும் பாவங்களையும் அழிந்து போகிற சந்தோஷங்களையும் காட்டுவான். ஸ்தோத்திரம். தேவனுடைய குறிக்கோளை நமக்காக வைத்த இலக்கை நோக்கி பார்க்க விடாமல் இந்த சிற்றின்மங்களையும் இன்பங்களையும் காண்பிப்பான். அதையும் பாராதிருங்கள். இந்த பக்கம் பாடு, வேதனை, துன்பம், பிரச்சனைகள், ஏச்சு பேச்சுக்கள், பலவிதமான அவமானங்கள், நிந்தைகள், இவைகளெல்லாம் கொண்டு வந்து சோர்ந்து போய் குறிக்கோள் மேல் கவனம் செலுத்தாமல் திசை திருப்புவதற்காக அல்லது நம்மை எதிர்ப்பவர்களோடு சேர்ந்து சண்டையிடுவதற்கு நம்மை திசை திருப்பி விட்டு விடுவான். எதையும் கண்டுகொள்ளாமல் நீங்கள் போய் சேர வேண்டிய இலக்கை அடைவதற்கு பயணம் செய்யுங்க. அதான் தேவ நோக்கமா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். எப்படி ஆகல இவன் வந்து திசை திரும்பிட மாட்டானான்னு தான் சாத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அல்லேலூயா. கழுகை பற்றி ஒன்று சொன்னாங்க, ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கழுகை நேருக்கு நேர் சண்டை போடுற ஒரே ஒரு பறவை ஒன்று இருக்கான். அது உங்களுக்கு தெரியுமா? காக்கா மட்டும்தான் கழுகோடு நேருக்கு நேர் சண்டை போடுமா. வேற எந்த பறவையும் பறவைகளில் மிக சிறந்தது, வலிமையானது கழுகு தான். ரொம்ப உயரமாக பறக்கக்கூடியது. கழுகை பற்றி நிறைய படிக்க ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் அந்த கழுகிட்ட சண்டை போடுறது எதுன்னா அந்த காக்கா சண்டை போடுமா, போய் மேலேருந்து கொத்துமா. கழுகு அந்த காக்காவோடு சண்டையே போடாதான். கழுகு என்ன செய்யுமா, உடனே அது செய்ய வேண்டிய வேலை உயரமாக பறக்க ஆரம்பிச்சிருமா. காக்காவால் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பறக்க முடியும். அதுக்கு மேலே போயிட்டா காக்காவால் சுவாசிக்க முடியாது. ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். மேலே போக போக எவ்வளோ உயரத்துக்கும் கழுகு போக முடியும், காகம் போக முடியாது. கொஞ்சம் தூரத்துக்கு போனோன்னு மூச்சு திணறி காக்கா கீழே விழுந்துருமா. கழுகு அது பாட்டுக்கு பறந்து போயிட்டே இருக்குமா. இந்த கழுகின் ஜீவியம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள உன்னதத்தில் பறந்துகிட்டே போகணும். பிரச்சனை, போராட்டம், எதிர்க்கிறோம், சண்டை போடுறோம், இவங்க கூட போய் சண்டை போட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜெபம் பண்ணி மேலே போங்க. சண்டை போடுறோம், ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு திணறி கீழே விழுந்துருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண மேலே போயிடுவீங்க, உன்னதத்துக்கு போவீங்க, ஆண்டரோடு நெருங்கிடுவீங்க. ஆண்டோடு நெருங்கும் போது நமக்கு ஆக்சிஜன், அவனுக்கு கார்பன் டை ஆக்சைடு. அல்லேலூயா.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் தேவனோடு எவ்வளவு நாள் நெருங்கி போகலாம், அவனால் நெருங்கி வர முடியாது சண்டைக்காரனால. கொஞ்சம் தூரத்தில் அவனே என்ன பண்ணிடுவான்னா, இவன்கிட்ட நெருங்க முடியாதுன்னு மூச்சு தண்ணீர் அவனே போயிடுவான். கர்த்தரே அது பண்ணிடுவார். நீங்கள் அவன் கூட சண்டையிட்டு இருந்துக்கிறதுக்குள்ளே பரலோக ராஜ்யம் போயிடும். நீங்கள் அவனை பாருங்கள், ஆண்டவரை பாருங்கள், உலகத்தை பார்க்காதீங்க. அதான் ரெண்டுக்கு விஷயம் சொன்னேன். ஒன்று சிற்றின்பங்களாக இருக்கலாம், நம்மளை சந்தோஷப்பட வைக்கிறதுக்கான சில விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது, பாவம். இன்னொரு பக்கம் அழ வைக்கக்கூடிய உபத்திரவம், உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக்கக்கூடிய பல விதமான சிற்றின்பங்களும் இருக்குது. நம்மளை வேதனைப்படுத்தி அழ வச்சு முன்னேற விடாமல் தடுக்கிற போராட்டங்களும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த ரெண்டை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் பாட்டுக்கு கர்த்தரை மட்டும் கண்ணுக்கு முன்னாடி வச்சு அவரை பார்த்து ஓடிக்கிட்டே இருங்க. வெற்றியை கர்த்தர் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நாலாவது ஒரு விஷயம், நாம் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு விடாமுயற்சி. சேர்ந்து சொல்லுமா, என்னது அது? விடாமுயற்சி. இது நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட கம்மியாக இருக்குது, விடாமுயற்சி. நம்மளால் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்போம், முடியலன்னா அடுத்து என்ன செஞ்சுருவோம்னா வேற மாற்றி விட்டுருவோம், இல்லை அப்படின்னா அதை விட்டுருவோம். விடாமுயற்சி பலர்கிட்ட இல்லாமல் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம், தேவை. இது நமக்கு செட்டே ஆகாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், அது நடக்கலைன்னா. இல்லை, அப்படி செய்யாதீங்க. ஒரு நிறைய பழமொழி அதுக்கு வச்சுருக்காங்க, அடிமேல் அடி வைத்தால் அம்மி நகருமா, இல்லை? அப்படி ஒரு ஆமாம், ஸ்தோத்திரம். விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம், தேவைப்படுகிறது அன்பானவர்களே. முயற்சி திருவினையாக்கும்லாம் சொல்லுவாங்கள்ல. நமக்கு பைபிளில் நிறைய விஷயங்கள் நமக்கு விடாமுயற்சியை பற்றி நிறையா இருக்குது. பைபிளில் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள்னு, விடாமல் ஜெபிப்பதற்கு கூட கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். விடாமுயற்சியை பற்றி லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62வது வசனத்தில் நாம் படிக்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62வது வசனத்தை படிக்கலாம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. தேவ ராஜ்யத்துக்கு தகுதியாகணும்னா ரொம்ப அவசியம், தேவை. இவ்வளோ பெரிய மேன்மையான தேவ ராஜ்யத்துக்கு தகுதியானும்னா விடாமுயற்சி. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு திரும்புகிறவன் தேவராஜ்யத்தில் போக மாட்டான். காலையில் எழுந்தோடனே வயல் நிலத்துக்கு கலப்பை தூக்கிட்டு போகிறான். முறையாக அவனுக்கு தெரியாது போல், ஃபஸ்ட் டைம் கலப்பை எடுத்துகிட்டு போகிறான். கலப்பை எடுத்து உள்ள ஆரம்பித்து கை பிடிச்சி போனவுடனே போக மாட்டாங்க. இவர் நினச்சார் ஏதோ வீல் மாட்டிக்கும் போகணும்னு நினச்சிருப்பார் போல். ஆனால் மண்ணுக்குள்ளே புதஞ்ச உடனே தள்ள வேண்டியிருக்கு, கஷ்டமாக இருக்குது, ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, வேர்வை சிந்துது, உடம்பு வலிக்கு. கலப்பை மேலே கை வச்சுருக்கான், எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கான் வீட்டுக்கு. அப்படி இருந்துடாத, தொடர்ந்து என்ன செய்ய, வேலை செய். தேவ ராஜ்யத்தில் தன்னை இணைத்து கொண்ட தேவ பிள்ளைய, ஆண்டவருக்காக வாழணும்னு அடி எடுத்து வச்ச தேவ பிள்ளைய, இயேசுவுக்காக என்ன வேணாலும் சகிப்பேன்னு முன் வந்த தேவ பிள்ளைய, ஆண்டவர்கள் வந்த பிறகு பின்னிட்டு போகணுன்னு ஒரு நாள் நினச்சிடாதீங்க. என்ன வேணாலும் பரவாயில்ல, இந்த இடத்த உழுது முடிப்பேன்னு ஒரு உழவன் நினைக்கிற மாதிரி நீங்கள் முன் வாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உழவன் கை கலப்பையை போட்டுட்டு போகிறதில்ல, அவன் அதை முடித்து எப்படி வேலையை முடிக்கிறான். பரலோக ராஜ்யத்திற்காக தன்னை அர்ப்பணித்த தேவ பிள்ளை இதுபோல தான் ஒரு அனுபவத்துக்குள்ளே வருகிறோம். ஒரு நாள் அதை விட்டுறாதீங்க. விடாமுயற்சி ரொம்ப முக்கியமானது, அது அவசியமானது. கலப்பை விட்டுட்டு ஓடிடாதீங்க. நிறைய பேர் கலப்பை மேல் கை வைத்து பின்னிட்டு போயிட்டாங்க. இது நமக்கு செட் ஆகாதுன்னு போயிட்டாங்க, இது முடியாதுன்னு போயிட்டாங்க. நீங்கள் ஆண்டவருக்காக வந்தவங்க கர்த்தரை விட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். அவருடைய வருகை மட்டும் நான் நிற்பேன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்ல. ஆமென், அல்லேலூயா. விடாமுயற்சி. தாவீது ராஜாவாகுவதற்கு பாடுகளை சகித்து விடாமுயற்சியாக நின்றான். பவுல் சாதிப்பதற்கு பல பாடுகளை பட்டான். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நாம் அவனுடைய பாடுகளை பற்றி நிறைய படிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து பவுல் தன் வாழ்வில் பட்ட கஷ்டங்களை, வேதனைகளை நிறைய சொல்லிட்டே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 11:23 சொல்றார், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகம் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 39 5ஆல் பெருக்குனா எத்தனை வருதுன்னு யாராவது கணக்கு பண்ணி வைங்க. 39 × 5 யாராவது கணக்கு பண்ணி வைங்க. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன்.
3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் பவுல் வாழ்வில் பட்ட கஷ்டங்கள். பவுலை பற்றி இன்னைக்கு பெருமையா பேசுறோம். அவரை பேசாத பிரசங்கம் இருக்காது. எல்லா இடத்துலையும் பவுலை சொல்றோம். பவுலை பேசாத ஆளும் கிடையாது. 13 நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். 12 சீஷரை விட இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஊழியத்தில் ரொம்ப சிறந்து விளங்கி இருக்கிறாரு. இவ்வளவு சாதனையும் படைத்த பவுலுக்கு காரணம் என்ன தெரியுமா? எத்தனை பாடுகள் வந்தாலும் தான் கண்ட இயேசுவை விட்டு விடாமல் அவரையே பின்பற்றி போனபடியினாலே விடாமுயற்சி இருந்ததுனால தான் இறுதி வரைக்கும் நல்ல போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் சொல்லும் அளவுக்கு பவுல் தொடர்ந்து ஓடினான். இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை என்ன நான் பார்க்கலாம். அல்லேலூயா. நடக்கிறது நடக்கட்டும். நான் ஆண்டோட ஜெபம் பண்றான, உனக்கு எத்தனை மட்டும் வரமாட்டான், நீ கவலைப்படாத. பிசாசில் உடன்படிக்கை பண்றாலாம் இருக்கு, என்னைய மட்டும் ஒன்றும் செஞ்சிடாத, உன் லைனில் குறுக்க நான் வரமாட்டேன், அப்படி விடாலாம் இருக்கு. இல்லை, பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியமாக நிற்கணும். என்னானாலும் பரவாயில்ல, ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவார். உபத்திரவங்களை கடைசி வரை நிற்கணும். பவுல் மட்டும் இல்லை, ஆதி சபை கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் நின்னாங்க, ஆண்டவருக்காக நின்னாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். விசுவாச வீரர் பட்டியலில் நிறைய விசுவாசிகள் கத்திற்காக நின்றுருக்காங்க. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நடந்த சம்பவம் ஒன்று சொல்கிறேன். நான் சபையில் பலமுறை சொன்னாலும் திரும்ப திரும்ப சொல்கிறது தேவைப்படுது. நடந்த சீனாவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். சீனாவில் ரொம்ப கட்டுப்பாடு, சபை ஒடுக்கப்பட்டது, ஜனங்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அப்படி இயேசுவை ஆலயங்கள் மூடப்பட்டது, இடிக்கப்பட்டது. ஒளிந்து மறைந்து ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை. திடீரென்று ஒரு ஆலயத்துக்குள் நுழைந்து அந்தரங்கமாக ஜெபித்த 70 பேரை பிடித்து கொண்டார்கள். சின்னதும் பெருசும் அதில் இருக்காங்க. 70 தேவ பிள்ளைகள். அவள் எல்லாரையும் இராணுவம் கொண்டு வந்து 70 ஐஸ் பெட்டியில் அவங்கள படுக்க வச்சாங்க. 70 பேரும் படுத்திருக்கிறாங்க. இராணுவம் சொல்கிறாங்க, குளிர் தாங்க முடியல, விரைச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஆள ஆரம்பிக்கிறாங்க, கத்துறாங்க. ஆனால் இராணுவ தலைவர் தளபதி சொல்கிறாரு, உங்களை விடுவிக்க விரும்புகிறோம், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம், நான் இயேசுவை மறுதளிக்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் பெட்டியிலேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்கிறாரு. நேரம் ஆக ஆக அந்த 70 பேரும் துடிக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. சின்ன பிள்ளை சொல்லிச்சான், அப்பா எழுந்துடாதீங்க, அப்பா எழுந்துடாதீங்க, அம்மா எழுந்துடாதீங்க, செத்தாலும் இயேசுநாதர்கிட்ட போவோம், எழுந்துடாதீங்கன்னு சின்ன பிள்ளை சொல்லிச்சான். ஆமென். பயங்கரமான முக்கியமான சூழ்நிலை. இந்த இராணுவ தலைவனுக்கு தளபதிக்கு ஆச்சரியம், உயிரை போனால் கூட இப்படி கிடக்கிறாங்களே, இதில் என்ன இருக்குது? அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன? இயேசுவை மறுதலிக்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன? சொல்லிட்டு நீங்கள் உயிர் வாழலாமே, ஏன் இப்படி செய்றீங்கன்னு கதறாரு. இதில் அப்படி என்ன இருக்குது இயேசுநாதர் சொல்கிறதுல? சொல்லிகிட்டே இருக்கும்போது எல்லாரும் ஒவ்வொருத்தராக மறிச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த ஐஸ் பாக்ஸ்லேயே மறிக்கிறான். சாகிறத கண்ணால் பார்க்குற தளபதி, அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். கடைசியில் ஒருத்தன் குளிர் தாங்க முடியாமல் இயேசு மறுதளிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திச்சிட்டான். அவனுக்கு குளிர் தாங்க முடியல. இந்த தளபதி பார்த்துட்டே இருக்கும்போது வானத்திலிருந்து வித்தியாசம் தெரியுது. அண்ணாந்து பார்க்குறான், மேலேருந்து 70 தூதர்கள் ஒவ்வொரு கையிலும் கிரீடம் வச்சுட்டு இறங்கி வரானா. அது இவன் கண்ணுக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்த மறுதளிச்சு இயேசு மறுதளிக்கு எந்திச்சு போன உடனே ஒரு தூதன் மட்டும் அந்த கிரீடத்தை துக்க முகத்தோட திரும்ப கொண்டுட்டு போறான், மேலே போறானா. மீதி 69 பேரும் கீழே வர்றாங்க தூதர்கள். இந்த தளபதி இதை பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. கிறிஸ்துவுக்காக மரிக்கிற 69 பேருக்காக பரலோகம் ஜீவ கிரீடத்தை கொண்டு வருகிறதே, மறுதளிச்சு போயிட்டானா, அவனுடைய கிரீடம் ரொம்ப மேலே போகுதுன்ட்டு இந்த தளபதி என்ன பண்ணானா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு அந்த பெட்டியில் படுத்துக்கிட்டானா.
அல்லேலூயா. இவன் பார்த்துட்டு இவன் இழந்ததை நான் வாங்கிக்கிறேன்னு படுத்துட்டானா, போன தூதன் மறுபடியும் சந்தோஷமா திரும்பி வர்றான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக, இந்த உலகத்துக்காக வாழ்வதோட கிறிஸ்துவுக்காக மரிப்பதே மேலானது. கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர் எதற்கும் ஆயத்தமாக இருப்பார்கள். உபத்திரவங்கள், பாடுகளை பற்றி கவலைப்படாதீங்க, அதுலேயும் கர்த்தர் கிருபை தருவார். இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற ஒரு பெரும் கூட்டத்தை இயேசு எதிர்பார்க்கிறார். பைபிளில் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்கு: மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவையும் நாம் உதறி தள்ளிவிட்டு ஆமென் விசுவாச தோய்க்கினோர் முடிக்குருமாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவோம், பொறுமையோட ஓட கடவோம். இத்தனை திரளான சாட்சி இருக்கு. நமக்கு முன்னாடி எத்தனையோ பரிசுத்தவான்கள் இயேசுவுக்காக வாழ்ந்திருக்கிறாங்க, பாடுகளை சகிச்சிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பாருங்க, அவங்கள பார்த்து நீங்களும் இயேசுவுக்காக ஓடுங்கன்னு அந்த எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கிறவங்க ஒரு நாள் கெட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. 6வது விசுவாசம். யாக்கோபு 2:5 நீங்க படிக்கும்போது விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு நம்ம வாசிக்கிறோம். நேரம் குறைவாக இருப்பதனால நான் அந்த வரிகளை மட்டும் எளிதாக சொல்லிவிடுகிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு எபிரேயர் 11:6 இருக்கு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு ரோமர் 1:17 இருக்கு. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனா இருந்தான்னு சொல்லியிருக்கு. விசுவாசத்தில் ஆபிரகாம் தான் தகப்பன் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசம் எங்க இருக்கோ அங்கே கீழ்ப்படிதல் இருக்கும். கீழ்ப்படுதல் எங்க இருக்கோ கர்த்தரும் அங்க இருப்பார். விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷன் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. மேன்மையான பரலோக ராஜ்யத்தை பெற வேண்டுமானால் விசுவாசம் ரொம்ப அவசியம் தேவை. என்பானவர்களே, விசுவாசத்தை கிரியை மூலமா வெளிப்படுத்தணும். நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன்னு சும்மா வாயினால சொல்லிட்டு இருந்தா பத்தாது. நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன்னு வாயில சொன்னாலும் என் செய்கையை பார்க்கும்போது விசுவாசம் தெரியணும். என் வாழ்க்கையில் விசுவாசத்தை காமிக்கணும். எந்த சூழ்நிலையில் விசுவாசத்தை இழந்து விடக் கூடாது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தைகளில் ஆழில்லாமல் போனாலும், ஆமென், ஸ்தோத்திரம், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறான். எனக்கு எது இருக்கோ இல்லை அதை பற்றி கவலைப்படல, இயேசு இருப்பதனால் மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா ஓடுற ஒரு மகனாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் விசுவாசமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பாராட்டுவார். ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலுக்குள்ளும் இந்த விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு சொல்றாரு. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியதுன்னு கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு. விசுவாசம் உள்ள ஒரு மனிதனை கர்த்தர் நிச்சயம் பாராட்டுவது மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். 7வதாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று அன்பு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது அதில் நாம் அப்படி வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், ஆமென். இந்த 2 காரியம் இதுல இருக்கு பாருங்க. ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு அன்பு. அன்பு, இந்த 2ம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு மிக அவசியம் தேவைன்னு சொல்றார். அன்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்த உலகத்தில் வேற எதையும் நம்ம கொண்டு போக போறதில்ல, எல்லாரையும் நாம் நேசிப்போமாக. அல்லேலூயா. சிலர்லாம் அந்த அன்பு வர்றதில்லை. இல்லை, அன்பு வரட்டும், எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் நேசிப்போம். ஒன்று ஆண்டவரை நேசித்தல், இன்னொன்று சக மனிதனை நேசித்தல். பைபிளில் 2 கட்டளை அப்படி தான் இருக்குல்ல. முதலாவது நம் தேவனை நேசிக்கிறோம், 2வது உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரில் அன்பு கூறுவாயாக. 2வது உன்னை நேசிப்பது போல பிறனையும். இந்த 2 கட்டளை தான் கொடுத்துருக்காரு. முதல்ல ஆண்டவரை நேசிக்கணும், முழுசாக நேசிக்கணும். அது நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அந்த 2வது ஒன்று தான் என்ன செய்ய முடியும், வரமாட்டேங்குது. நான் எப்படி நேசிக்கிறது, அவங்கள எப்படி நேசிக்கிறது? அநேக நேரங்களில் நமக்கு துரோகிகளை நேசிக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. நம்மளை தீமை செஞ்சவங்களை நேசிக்க வேண்டியிருக்கு, சண்டை போட்டாலையும் நேசிக்க வேண்டியிருக்கு. எல்லாரையும் நேசிக்க கர்த்தர் சொல்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் நான் அவங்கள நேசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். பக்கத்தில், பிரதர் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை எல்லாரையும் சொல்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். எல்லாரையும் அன்பு கூறுவோங்க, எல்லாரையும் அன்பு கூறுவோம். யாரும் பகையாளியாக இருக்க வேண்டாம், எல்லாரும் மேலே அன்பு கூறுங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரு நாள் வாழ்வில் முடிவு உண்டு. ஆனால் அன்பு கூர்ந்து வாழ்ந்து விடுவோம். சக மனுஷரை சம்பாதிப்போம், நல்ல மனுஷரை சம்பாதிப்போம் அன்பால். சிலர்லாம் எப்போதும் கற்கருன்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மூஞ்சில் சிரிப்பே இருக்காது, அந்த சிரிப்பே இருக்காது. கர 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 மாதிரி பார்த்தாலே போதும்.
சிலர்லாம் பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படுவாங்க, சூரியனை மாதிரி எரிச்சிருவாங்களான்னு தெரியும். ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது சிரிச்சு நல்லா இருக்கணும். சர்ச்சு முடிஞ்ச உடனே ஓடாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சு முடிஞ்ச உடனே சிலர்லாம் பைபிளை தூக்கிட்டு ஓடுறது. வீட்டில் போய் என்னாத்தமா சொல்லிக்கிறேன், என்னாத்தமா சொல்லிட்டு முடிஞ்ச பிறகு பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்து நல்லா இருக்கீங்களாக்கா, சுகமாக இருக்கீங்களா, ஒரு 4 பேர்கிட்ட பேசுங்களேன். நடந்த ஒரு சம்பவம், ஒருத்தர் வந்து முறை சர்ச்சுக்கு வந்திருக்காரு. அவர் ரொம்ப அன்பை இழந்தவர். அவர் சர்ச்சுக்கு வந்துட்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். வந்துட்டு சொன்ன வார்த்தை, நான் ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தேன், என்னை நிறைய பேர் கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சொந்தக்காரன் மாதிரி பழகினாங்க. என் சொந்தக்காரன் கூட அப்படி கேட்டதில்லை. எல்லாரும் என்னையை வெறுப்பாங்க, நான் அன்பை இழந்தவன், எனக்கு அன்பு கிடைக்கல. ஆனால் அந்த சர்ச்சில் வந்தவொடனே எல்லாரும் என்னை வந்து அப்படி விசாரித்தாங்க. அடுத்த வாரம் வாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் வந்தேன், என்னை இயேசு தொட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு. ஒன்றுமே செய்யலை, பேசுனதுக்கே ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்காருங்க. ஒரு 4 பேருக்காவது நீங்கள் ஆறுதலாக இருங்க. ஒரு 4 பேர் மனசில் ஆறுதலாக இருங்க. அல்லேலூயா. ஒருவேளை அன்றைக்கி அந்த சகோதரி ஒரு மேலம்மா சோர்வோடு வந்திருக்கலாம். நீங்கள் பார்த்து பேசி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குல்ல. எத்தனை பேரை நீங்கள் பேச முடியுமோ நீங்கள் பேசிட்டு போங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே அன்பை கொடுங்க, அள்ளி கொடுங்க, அன்பை அள்ளி கொடுங்க. எல்லாரையும் நேசிங்க. சபைக்குள்ளே மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ளவங்களை கூட நேசிங்க. பிரைஸ்ல அல்லேலூயா. சுண்டலை வச்சு மீதி இருந்தால் பக்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு வராங்க. சுண்டலை வச்சுட்டா போதும், நமக்கு கொடுங்க பக்கத்தில். அல்லேலூயா. ஒரு வடை சுட்டா ஒரு வடையை பக்கத்தில் கொடுங்க. சிலர்லாம் போதும், நமக்கெல்லாம் பெருமை. ஏங்க ஒரு வடையை கொடுங்க, நாளைக்கு 2 பணியாரம் வந்து கிடைக்கும். சிலர்லாம் எதுவுமே கொடுக்குறதே கிடையாது. இந்துக்களாக இருந்தாலும் நேசிங்க, இஸ்லாமியராக இருந்தால் நேசிங்க. நமக்கு பாகுபாடு இருக்கக்கூடாது. அத்தனை பேரையும் அன்பு கூறுங்க, எல்லாரோடு சேர்ந்து பழகுங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டு கல்யாணங்களுக்கெல்லாம் எல்லாம் பரதாலாம் வந்து நிற்கணும், பட்டையோடு நிறைய பேர் வரணும். ஆமாவா இல்லையா? நாமம் பட்டை போட்டாலும் நம்ம வீட்டு கல்யாணங்களுக்கு வரணும். அவங்க கூட சகஜமாக பழகுங்க. ரட்சிப்பு இல்லையே ஒழிய அன்பு இருக்கு. ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவங்க மட்டும்தான் அன்பா இருக்காங்களா? இல்லை. எத்தனையோ இந்துக்கள், எத்தனையோ இஸ்லாமியர் உண்மையாக அன்பு கூறாள் நிறையா இருக்குல்ல. நல்லா நேசிப்பாங்க, உயிரை கொடுப்பாங்க. ஆளு அவ்வளோ நல்லா பழகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. எல்லாரோடு நல்லா பழகுங்க. இந்த உலகத்தில் எதையும் நம்ம கொண்டு போகிறது இல்லை, எல்லாரோடு சேர்ந்து நல்லா பழகுங்க. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் யாருக்காவது உதவி செய்யுங்க. பிரைஸ் எல்லாம். உங்களுக்கு மட்டும் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்தால் நீங்கள் சுயநலவாதி. முறைச்சி பார்க்காதீங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு மட்டும், உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தால் நீங்கள் யார்? சுயநலவாதி. உங்கள் திராணிக்கு தக்க ஒரு ஆளுக்காவது எடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சா இன்னொரு ஆளுக்கு எடுங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு எடுத்து கொடுங்க. கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு ஏழை மனுஷனுக்கு செய்யுங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. கண்ணுக்கு முன்னாடி யாரும் எனக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரம் எங்கேயாவது பிளாட்ஃபார்மில் போய் பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், யாராவது இருப்பாங்க. யாருக்கோ ஒரு ஆளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஆடை எடுத்து கொடுத்து, சாப்பாடை கொடுத்து கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும். யாருக்குமே எதையுமே செய்யாமல் நானே பிரியாணி, நானே ட்ரெஸ்ஸு, நானே ஜீன்ஸ் பேண்ட்டு, நானே சாப்பிட்டு என் கொண்டாடி பிள்ளையோட சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம்னா அது உண்மையான கிறிஸ்மஸ் கிடையாது. அல்லேலூயா. எதையாயிலும் ஒன்று செய்யுங்க. கிறிஸ்மஸ் என்பதே கொடுத்தல் தானங்க. பிதா தன் குமாரனை கொடுத்ததா தான் கிறிஸ்மஸ். நீங்களும் நான் கொடுக்காம கிறிஸ்மஸ் கொண்டாடவே முடியாது. இன்னொரு 15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள உங்களால் முடிஞ்சதை நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் ஏதாகிலும் திட்டமிடுங்கள். ஏதாவது கொடுங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாம் எனக்காக அல்ல. அப்படி எனக்கு நான் சம்பாத்தியம் பண்றது, எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் எனக்குரியதுன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்ததெல்லாம் எனக்காக மட்டும் தரல, எனக்குள்ளது எனக்கும் சேர்த்து தான். ஆனால் என்னிடத்தில் வருகிற கொஞ்சம் மற்றவங்களுக்காகவும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. எனக்கு தேவன் 1000 ரூபாய் தராருன்னா 1000 ரூபாய் எனக்கு தரல. அந்த 1000 ரூபாயில ஒரு பகுதி கர்த்தருக்கும் ஒரு பகுதி ஏழைகளுக்குமானது. தேவன் ரெண்டையும் சொல்லியிருக்காரு. கர்த்தருக்கு கொடுப்பது மட்டுமே சொல்லல, கர்த்தருக்கு கொடுப்பதையும் சொல்லியிருக்கிறாரு, ஏழைகளுக்கு கொடுப்பதையும் சொல்லியிருக்கிறார். தர்ம பணம்னு பைபிள் இருக்கு. எனவே நாம் கொடுப்பது தேவ பிள்ளைகளுடையதான சுவாபமா இருக்கட்டும். பலரும் கொடுக்காட்டா இன்னைக்கு நீங்கள் நான் இல்லை. எத்தனை மிஷனரிகள் தங்கள் வாழ்க்கை இழந்து, சொத்துக்களை இழந்து இந்த இந்தியாவில் வந்து சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்களே, அந்த தியாகம் தான் இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவருடைய பிள்ளையா வச்சிருக்கு.
இந்த கிறிஸ்தவத்திற்கும் சமுதாயத்திற்கும் எத்தனை பள்ளிக்கூடங்கள், எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், ஏராளமான தேவ பிள்ளைகள் இந்தியாவில் சமுதாய சேவை செய்திருக்கிறார்கள் அல்லவா? நீங்க போனீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க ஒரு பள்ளிக்கூடம், கிறிஸ்துவ பள்ளிக்கூடம், கிறிஸ்தவ கல்லூரி, கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி, ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கும் பாருங்க. அவங்களாம் எதிர்பார்த்து எதுவும் செய்யல. அந்த மருத்துவமனைக்கு போறவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்களும் கிடையாது. எல்லா ஊர்களையும் அன்னைக்கு இருந்த மிஷனரிகள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. கட்டமைப்புகள் தரமானதாக இருந்தது. சேவைகள் முக்கியமானது. எவ்வளவு முடியுமோ கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அவ்வளவாக யாருக்காகிலும் செய்யுங்க. ஆமென், அல்லேலூயா. சபையிலும் தேவை உள்ள மக்கள் இருக்கிறார்கள். ஆட்பார்த்து அது யாரென்று கண்காணித்து செய்ய அன்போடு கேட்கிறேன். எளிமை நின்று ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இருக்கிற இடத்துல சில நிமிடங்கள் மாத்திரம் எல்லாரும் எளிமை நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்றோம். இன்னைக்கு இந்த கால வேளையில 7 தகுதிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ரொம்ப அற்புதமான நேரம். கண்களை மூடி அர்ப்பண ஜெபம் பண்ணிடுங்க. இந்த கேட்ட செய்திக்காக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெறும் செய்தி மட்டும் போதாது. இந்த செய்தியோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்க வாழ்க்கை ஆண்டோட ஜெபம். ஆண்டவரே நீ தருகிற உன்னதமான பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவளாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த 7 தகுதியும் எனக்கு இருக்கட்டும்னு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையா இருங்க ஆண்டவரே, கிருபையா இருங்க ஆண்டவரே, கிருபையா இருங்க ஆண்டவரே. மறுபடியும் பிறக்கிற அனுபவமானது, பிள்ளைகளை போல் ஆகிற அனுபவம், உபத்திரவத்தின் வழியாய் பிரவேசிக்கிற அனுபவங்கள், விடாமுயற்சியோடு தேவ ராஜ்யத்தை பற்றிக் கொள்ளுதல், மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஊழியம், ஆமென், விசுவாசத்தால் நிரப்பப்படுகிறது, அன்பினால் நிரப்பப்படுகிற அனுபவங்களை தேவன் நமக்கு தருவாராக. இந்த 7 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒரு முறை கூட தேவசனை ஒப்பு கொடுத்துருங்க. கை வைத்த முடிஞ்சா கை வைத்து ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாம். வலது கை வைத்து ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வருஷ கடைசியில் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றேன்னு சொல்லலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலவேளையில இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ பண்ணுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் வருகிற எல்லா விதமான சிற்றின்பங்களும் ஆண்டவரே, உபத்திரவங்களும் எங்களை தடுத்து விடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான மகத்துவமான தேவ ராஜ்யத்தை நாங்கள் அடையணும். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள எப்போது இருக்கணும். உங்க கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியின் மூலம் ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேட கிருபை செய்யுங்க. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய பிள்ளைகள் மேல் கிருபை இருக்கட்டும். மகிழ்ச்சியோடு இங்கிருந்து கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தின் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட ஜெபம் பண்றேன். சுகவீனமா யாரா இருந்தால் சுகமாக்குங்க, வழி நடத்துங்க, அற்புதத்தை காண பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.